ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்திருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக்கிங் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் டேபிள்னு சொல்லக்கூடிய செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃப்ரீயாகவே அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறோம். அதை நீங்களே கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லையே வந்து NSSIT உள்ள போயிட்டு செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி பார்க்கணுன்ற வீடியோ இருக்குது. அதை இன்ட்ராடேயில் எப்படி அதை வச்சு ட்ரேட் எடுக்கணும் வீடியோவும் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தேவையான மிக முக்கியமான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, FII டேட்டாவோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, வேறு முக்கியமான இண்டிகேட்டரோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோங்க. நம்ம இந்த ஆப்ஷன் மார்க்கெட் யாரால் ஆப்ரேட் ஆகிட்ருக்கோ செல்லர்ஸ், அந்த செல்லர்ஸ் ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு பிரேக்கையும் லெவல் வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக்கையும் செல் அடித்து வச்சுருப்பாங்க. அந்த செல் அடித்து வர அந்த ஸ்ட்ரைக்குங்களோட லாஸ் வரக்கூடிய இடத்த தான் நம்ம பிரேக்கிங் லெவல்னு சொல்கிறோம். அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். இப்போது செல்லர்ஸ் ஒரு ஸ்ட்ரைக்கை ரைட் பண்ணுறாங்க, செல் அடிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் மேலே போகுதுன்னா அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க. அப்போ கட் பண்ணும்போது என்ன ஆகும்? செல் பண்ணவங்க பை பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் ஆகும். அந்த இடத்துல தான் பையர்ஸால் உள்ளே போய் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்களோட லாஸ் வர இடத்துல தான் பையர்ஸுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? அதை தான் நம்ம பிரேக்கிங் லெவல்னு சொல்கிறோம். அதை தான் வந்து அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது NSSIலேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல நம்ம எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் எடுக்கிறது தான் நம்ம வீடியோ கோர்ஸில் கற்றுக் கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் லிங்க்கில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துக்கலான்ற வீடியோ பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா 21,905 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆன 15 நிமிஷத்தில் ஓப்பனுக்கு கீழே இருந்தது. அதுக்கப்புறம் எஸ்டர்டே ஐயையும் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? அதாவது ஓப்பன் விலைக்கு கீழே, எஸ்டர்டே ஐக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, எல்லாமே நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா? ஒரு ஓப்பன் விலையை மார்க்கெட்டால் நிற்க வைக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அவனால் எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஓகேங்களா? அதுவும் ஒரு 15 நிமிஷத்துலேயே. ஓகேங்களா? ஓகே. அப்போது இங்கே இருந்த இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இங்கே இருக்குது 860 850 பக்கமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா 21,900ன்ற புட்டு இந்த மணி கீழே பார்த்தீங்கன்னா 21,850 கால், 21,800 கால். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து எப்போது ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே ஐக்கு கீழே வந்தானோ அதனால் நம்ம காலை பார்க்கக்கூடாது, புட்டை தான் பார்க்கணும். அதனால் நம்ம புட்டை தான் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக நம்ம 21,900ன்ற புட்டை தான் நம்ம ஃபஸ்ட் ஆஃபில் சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுதான் அந்த சார்ட்டு. மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை மேலேருந்து கீழே உடைக்கிறான்னா அப்போ புட்டு வந்து என்ன நடக்கும்? மார்க்கெட் டோட்டலாக நெகட்டிவ் ஆகுதுன்னா புட்டு பாசிட்டிவ் ஆகும். சேம் அதே மாதிரி தான் இவன் பாசிட்டிவ். ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 21,900ன்ற புட்டோட ஓப்பன் ப்ரைஸுன்றது 60. இவன் பாசிட்டிவாக மாறி மார்க்கெட் எப்படி ஐயை கீழே உடைக்கிறானோ இவன் லோவை மேலே உடைப்பான். அதுதானே லாஜிக்கு. மார்க்கெட் ஐயை உடைக்க முடியாமல் கீழே உடைச்சானா இவன் லோவை மேலே உடைப்பான். ஓகேங்களா? மார்க்கெட் ஐயை உடைச்சா இவன் லோவை உடச்சிடுவான் கீழே. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் ஐயை உடைக்கலாம், இவன் லோவை உடைப்பான்னு தான் அர்த்தம். அதுக்கு அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 60ன்ற ஓப்பன் ப்ரைஸில் தான் மார்க்கெட் எக்ஸாக்டாக இருந்தது. இவனோட அட்வான்ஸ் லெவல் 75 பிரேக் பண்ணிட்டான் 9:30 மணிக்கு. அப்புறம் அடுத்த கேண்டில் கரெக்டாக எக்ஸாக்டாக அதில் வந்து நிற்கலை. ஆக்சுவலாக வந்து புல் பேக் ஆச்சு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டோம். ஏன் அப்படின்னு ஆக்சுவலாக அந்த டைமில் இவனோட ஆப்போனண்ட் 850 கால் பயங்கர வீக்காக இருந்தான். ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருந்தான். அதனால் மார்க்கெட்டும் எஸ்டர்டே ஐயை கீழே உடச்சிருச்சு. இவனும் எஸ்டர்டே ஐயை தாண்ட முடியாமல் கீழே உடச்சான் கால். அது கரெக்டாக 15 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு அவன் வீக்குன்னு. அதனால் இவனை இங்கேயே நம்ம நின்று போகும்போது தான் எடுப்போம். ஆனால் நம்ம இங்கேயே எடுத்துட்டோம். ஆக்சுவலாக 75ல் எடுத்துட்டோம் நம்ம. இவன் ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் போனான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 109 வரைக்கும் போனான். 75 நம்மளுக்கு என்ட்ரி. நம்ம பெண்டிங் ஆர்டரே போட்டுட்டோம் இங்கே இருக்கும்போது. இவன் திருப்பி இங்கே வரும்போது எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஆக்சுவலாக இங்கே நின்று தான் எடுக்கணும். இவன் ஆப்போனண்ட் வீக்காக இருந்தால் அப்படியே கூட எடுக்கலாம். நம்ம நிற்கணும்னு கூட அவசியம் கிடையாது, இவன் ஆப்போனண்ட் வீக்காக இருந்தால். ஓகேங்களா?
அதனால் எடுத்துட்டோம். அப்படியே அவன் வீக்காக இருக்கிறானோ இல்லையோ உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இதை பிரேக் பண்ணும்போது புல் பேக்கில் இங்கேயே எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அந்த 15 பாயிண்ட்டு தான். ஓகேங்களா? சப்போஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டா நீங்கள் விட்டுடணும் அதோட. ஓகேங்களா? அதோட என்ட்ரி போகக்கூடாது. ஓகேங்களா? 75 என்ட்ரி கொடுத்துருந்தா கண்டிப்பாக இவன் ஃபஸ்ட் டார்கெட் தான் அடித்தான். ஆக்சுவலாக 80, 90, 110 வரைக்கும் போனான். ஆனால் நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டில் வெளியே வந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து எக்ஸ்பெரின்றதுனால மார்க்கெட் ரொம்ப மூவ்மெண்ட் இதுவாக தான் இருக்கும். இன்னொன்று வந்து மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட் ஆகிடுச்சு. எஸ்டர்டே ஐக்கு மேலே ஓப்பன் பண்ணுவேன், எஸ்டர்டே ஐயை உடச்சி கீழே வந்துட்டான். அப்போ இன்சைட் மார்க்கெட்னும் போது ஸ்லோவாக தான் இருக்கும், 2 சைடும் தான் மூவ் ஆகும். நம்ம ஃபஸ்ட் டார்கெட் புக் பண்ணிட்டு எப்போவுமே புல் பேக்கில் வந்து நின்று போனால் தான் செகண்ட் எடுப்போம். ஆக்சுவலாக மார்க்கெட் ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துட்டு அந்த 75 அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் நிற்கவே இல்லை மார்க்கெட்டு. ஆனால் அகெயின் அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் மேலே பிரேக் பண்ணான். 80 அப்படின்னு க்ளோஸ் பண்ணான் 9:50க்கு. அப்போது ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இங்கே கீழே பிரேக் பண்ணி மேலே பிரேக் பண்ணிட்டான் அடுத்த கேண்டில். அப்போ இங்கே கொடுக்கலாம் கண்டிப்பாக என்ட்ரி. 80ல் கொடுத்துருந்தா திருப்பியும் மார்க்கெட் வந்து 120 வரைக்கும் போச்சு. ஓகே, 40 பாயிண்ட் ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக 10 மணிக்கு அவ்வளோதான் டோட்டலாக நம்மளுக்கு என்ட்ரியே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் இவன் டோட்டலாக வீக் ஆகிட்டான். இவனோட லோ எஸ்டர்டே லோ, இவனோட அட்வான்ஸ் லெவல், இவனோட ஓப்பன் ப்ரைஸ் எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான். சேம் அதே மாதிரி காலும் அவனோட எஸ்டர்டே அவனோட ஓப்பன் ப்ரைஸ், அவனோட ப்ரீவியஸ் ரெண்டுத்தையும் அவனும் கீழே உடச்சிட்டான். அப்போது 2 பேருமே வீக்கு. ஓகேங்களா? இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி மேலே போயிருக்கணும், நல்லா மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கணும். ஆனால் மார்க்கெட்டால் இதுக்கு மேலே போக முடியல. ஓகேங்களா? ஒரு அடுத்த அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல அவனால். ஓகேங்களா? மார்க்கெட் அங்கேயே திரும்பிடுச்சு. திரும்பி இவன் அட்லீஸ்ட் வந்து இவன் அட்வான்ஸ் லெவல் இல்லை ஓப்பனை தக்க வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அவன் அதையும் உடச்சிட்டான் கீழே. ஓகேங்களா? எப்போ உடச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே ஒரு 10:10க்குலாம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி வீக் ஆகிட்டான். ஆல்ரெடி கால் வீக்கு. இப்போ இவன் வீக் ஆகும்போது கால் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவான்னு பார்த்தா அவனும் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே ஐக்கு கீழே இருந்தான். அப்போ 2 பேருமே வீக். 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன், 2 பேருமே வீக். 2 பேருமே கீழே தான் இருந்தானுங்க, ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே. ஓகேங்களா? 10:10க்கு இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம என்ட்ரி காலையிலேயே முடிச்சிட்டோம். நம்ம 10 மணிக்கே முடிஞ்சிருச்சு நம்ம என்ட்ரி. எப்போவுமே எக்ஸ்பெரியில் நம்ம 10-10:30க்கெலாம் என்ட்ரி ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு முடிச்சிடுவோம். செகண்ட் என்ட்ரிலாம் போகவே மாட்டோம். 12:30 1 மணிக்கு மேலே தான் நல்ல என்ட்ரியாக கிடச்சுன்னா எடுப்போம். ஓகேங்களா? 10:10க்கு மார்க்கெட் 2 பேருமே வீக் ஆனவனுங்க எவ்வளோ நேரம் அரைச்சானுங்கன்னு மட்டும் பார்த்துங்க. 1:30 மணி வரைக்கும் ஒரே இடத்துல தான் இருந்தது மார்க்கெட். ஓகேங்களா? 1:30 மணி வரைக்கும் மார்க்கெட் எந்த சைடுமே போகலை. ஓகேங்களா? 1:30 மணிக்கு மேலே என்ன ஆச்சு அப்படிங்கிற 2 பேருமே வீக்கு, அவ்வளோதான். யார் வந்து அட்வான்ஸ் உள்ள தாண்டுறானோ அவனை தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் கீழே உடச்சிட்டான். இவனோட ஆப்பனண்ட் அந்த இடத்துல இருந்த 850 கால் மேலே உடச்சான். ஆனால் அந்த என்ட்ரி எடுக்கவே முடியாது அது. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே கீழே இருந்தது. இந்த இடத்துல பாருங்கள், அந்த டைமில் இவன் மார்க்கெட்டும் எஸ்டர்டே ஐக்கு கீழே இருந்து ஓப்பனுக்கு கீழே இருக்கும். 21,905 ஓப்பனுக்கு கீழே இருக்குது, எஸ்டர்டே ஐக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா? நெகட்டிவில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஆனால் ப்ரீமியம் என்ன பண்ணலாம், ப்ரீமியமும் நெகட்டிவாக தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகவே முடியாது, என்ட்ரி எடுக்கவே முடியாது. அப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா அட்வான்ஸ் லெவலுக்கும் கீழே இருக்குது. செம வீக்காக இருக்கிறான் கால். ஆனால் 2 கேண்டிலில் மேலே போயிட்டான். எவ்வளோ தூரம் போனான்? இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் எவ்வளோ தூரம் போக முடியும் இவனால்? மேக்ஸிமம் இவனோட ஓப்பன் வரைக்கும் தான் போக முடியும். 110 இவனோட ஓப்பன் எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். இல்லை அவனோட ஹை, அவ்வளோ தூரம் தான் போக முடியுமே இவனால். ஓகேங்களா? அப்போது இவனால் வந்து ஐயை தாண்ட முடியல அப்படின்னா 120 இவனோட ஐ. அப்போது 850 120 கூட்டினீங்கன்னா 950க்கு மார்க்கெட் வராதுன்னு தானே அர்த்தம். அப்போ அங்கே இருக்க 900 950 புட்டெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே இருந்ததுனால அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்டு இருக்காது. எவனா ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? ஒருத்தன் வீக்கானால் ஒருத்தன் ஸ்ட்ராங் ஆகிடணும். ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி அட்வான்ஸ் லெவலை தாண்டி சஸ்டெயின் ஆகணும். ஆனால் 2 பேருமே வீக்குன்னா வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவானுங்க அவனுங்க? 2 பேருமே அரைச்சிக்கிட்டே இருந்து கடைசியாக வந்து எவன் போய் தாண்ட முடியாத இடத்துல போய் முட்டுறானோ அப்போ அவனை அகேன்ஸ்டாக எடுக்கணும். இப்போது மார்க்கெட் இங்கே போய் நிற்கும்போது தான் நம்ம 2வது என்ட்ரி எடுத்தோம். இவன் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஓப்பனை தாண்ட முடியாமல் கீழே ஃபால் ஆகிறான். மார்க்கெட்டும் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் இருந்தது. 21,960ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் 955 வரைக்கும் போச்சு. அப்போ அதுக்கு மேலே போக முடியல. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஸ்பாட் மார்க்கெட் பார்த்தா எஸ்டர்டே ஐக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே போயிட்டான். ஆனால் ப்ரீமியம் பாருங்கள், 850 கால் ப்ரீமியம் அவன் ஓப்பனையே தாண்டலை.
ஓப்பனே தாண்டலை, எஸ்டர்டே ஐயே உடைக்கல. ஆனால் மார்க்கெட் பாருங்கள், அந்த டைமில் எஸ்டர்டே ஐக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருக்குது மார்க்கெட். அந்த டைமில் நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கிற டைமில் அப்போது மார்க்கெட்டு பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஆனால் ப்ரீமியம் வந்து மாறவே இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், மார்க்கெட்டு பாசிட்டிவாக இருந்தால் கூட ப்ரீமியம் சேம் அதே மாதிரி இருக்கணும். ப்ரீமியம் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம என்ட்ரியே போகணும், இல்லைனா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் அந்த கால் போன அந்த என்ட்ரியை நம்ம எடுக்கலை. ஓகேங்களா, வெயிட் பண்ணோம். மார்க்கெட்டு வந்து ஐயை உடைக்கிறானால மார்க்கெட்டால் உடைக்க முடியல. இவன் மேலே போய்ட்டு கீழே வந்து அட்வான்ஸ் கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ தான் நம்ம ரெண்டாவது என்ட்ரி நம்ம எடுத்தோம், ரிவர்ஸ் என்ட்ரி 950. அப்போ மார்க்கெட் 920 பக்கமாக இருந்தது, 900 பக்கமாக இருந்தது. அதனால் நம்ம 950 எடுத்தோம் புட் ஆப்ஷனை. 950ன்ற புட் ஆப்ஷனை எடுத்தோம். அவன் வந்து பார்த்திங்கன்னா 50ன்ற அட்வான்ஸோட தாண்டி தான் கரெக்டாக க்ளோஸ் வச்சான். இந்த இடத்துல அவன் வீக் ஆகும்போது, புட்டு வீக் ஆகும்போது க்ளீனாக க்ளோஸ் வச்சான். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போச்சுன்னா 75 வரைக்கும் போச்சு. ஒரு 25 பாயிண்ட் எடுத்துருக்கலாம், அவ்வளோதான். ரெண்டாவது புல் பேக்கில் எடுக்கலாமான்னு கேட்டால் புல் பேக்கில் நிற்கலை மார்க்கெட்டு. இதை பாருங்கள், அந்த இடத்த கீழே உடச்சிட்டான். இந்த இடத்துல நின்று மேலே பிரேக் பண்ணியிருந்தானா நம்ம எடுக்கலாம். ஆனால் இவன் நிற்கலை, அவ்வளோதான். 2 என்ட்ரி தான் நம்மளுக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த என்ட்ரிலாம் கூட நம்ம எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் 2 பேருமே வீக்குன்னும் போது கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடாது. இன்னொன்று, மார்க்கெட் பாசிட்டிவாக மாறும்போது ப்ரீமியம் பாசிட்டிவாக மாறலைன்னும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் வந்து நல்லா ஐக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே போகுது, 1:30 மணிக்கு மேலே. ஒரு 1:30 மணிக்கு மேலே போகிறான் அப்படின்னாலே அது ஃபேக்கு தான். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1/2 அன் ஹவர் 1/4 மணி நேரத்துலேயே எஸ்டர்டே ஓப்பன் ப்ரைஸ் எல்லாத்தையும் தாண்டி அவன் மேலே போகிறான் அப்படின்னா தான் ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னு, ரியல் வந்து டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அவன் காலையில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு மத்தியானம் வரைக்கும் டிமாண்ட் இல்லாமல் கடைசியாக மேலே போகிறான்னா அதெல்லாம் ஒரு ஃபேக்கு தான். எப்போ வேணால் ரிட்டர்ன் ஆகும்ன்றது தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா, இதை எல்லோரும் புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா, அதனால தான் காலை நம்ம சூஸ் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். இப்போ புட்டையை தான், அதாவது கால் மேலே போனவன் வந்து எஸ்டே ஐ வரைக்கும் தான் போக முடியும்னு தெரியும், ஓப்பன் வரைக்கும் தான் போக முடியும்னு தெரியும். அவன் எப்படா கீழே உடைப்பான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதேமாதிரி கீழே உடைச்சான். ஏன்னா மார்க்கெட் போய் மார்க்கெட்டும் ப்ரீமியம் போகலான்னும் போது மார்க்கெட்டும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு 2 கேண்டில் நின்றுட்டு கீழே வந்துட்டான் அவன். ஓகேங்களா, வந்துட்டான்னும் போது அவன் ஃபுல்லாக மார்க்கெட்டும் வீக்கு, ப்ரீமியம் ஆல்ரெடி வீக்கு கால் சைடு. ஓகேங்களா, அதனால் அப்போ தான் புட்டை நம்ம சூஸ் பண்ணி அவன் அட்வான்ஸில் தாண்டும் போது எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம 15 பாயிண்ட் வந்தால் வெளியே வந்துடணும். ஹோல்டெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, எக்ஸ்பெரியில் மட்டும். ஏன்னா கரைச்சிருவாங்க. ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, கரெக்டாக புல் பேக்கில் எடுக்கலான்னு பார்த்தா புல் பேக்கில் கீழே உடச்சிட்டான், அவ்வளோதான். அதோட என்ட்ரியே கிடையாது, 2 என்ட்ரி தான். நம்ம காலையில் எடுக்கிற என்ட்ரி சேஃப் எப்போவுமே எக்ஸ்பெரியில். ஓகேங்களா, கடைசியாக எடுக்கிற என்ட்ரிலாம் ஒரு 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா இருந்தால் எடுக்கலாம். இவ்வளோ பெரிய ப்ரீமியம்லலாம் எடுத்தால் ஒரு 15 பாயிண்ட் டார்கெட் கிடச்சா வெளியே வந்துடணும். இந்த மாதிரி ஒரு சைக்காலஜியை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோல்டிங் பண்ணுறதையோ, ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறதையோ எதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்க கூடாது. நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்களா, அட்வான்ஸில் தாண்டி க்ளோஸ் வச்சோன்னா என்ட்ரி எடுக்கிறீங்களா, டக்குன்னு 15 பாயிண்ட் வச்சா கட் பண்ணிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஹோல்டே பண்ணக்கூடாது. ஹோல்டு பண்ணுறதுக்கெலாம் அதுக்கெலாம் நல்ல மார்க்கெட்டாக இருக்கணும். ஒரு ஐ பிரேக் ஆகி நல்லா க்ளீனாக இருக்குது, லோ பிரேக் பண்ணி க்ளீனாக இருக்குது, அந்த மாதிரி நல்ல பக்கா மார்க்கெட்டில் தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்திருக்கோம். ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி பயங்கரமான சொதப்பல். கிட்டத்தட்ட ஒரு 10 மணிலேருந்து 10:15லேருந்து 1:30 மணி வரைக்கும்லாம் பார்த்துங்க. 11:15 12:15 1:15 ஒரு 3:30 மணி நேரம் மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல இருந்தது. அந்த மாதிரி இருந்தாலே எவ்வளோ பெரிய ப்ரீமியம் இருந்தாலும் கரைஞ்சிரும். இது வந்து ஆக்சுவலாக செல்லர்ஸோட வேலை தான் இது. ஓகேங்களா, நம்மளுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அட்வான்ஸ் ரோல் கரெக்டாக நம்ம மீட் ஆகி எடுத்துட்டோம்னா டார்கெட் முடிஞ்சால் வெளியே வந்துடும். நம்ம அதுக்கு தான் அந்த 15 பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன ஸ்டாக் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான் நம்ம எடுத்தோம். ஆக்சுவலாக இது வந்து முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்ச என்ட்ரி. ஆக்சுவலாக இவன் இங்கே தான் 2435 தான் ஓப்பன் பண்ண போகிறான். அப்போ நம்ம 2430ன்ற ஸ்ட்ரைக்கை தான் எடுக்கணும். எல்லாமே நம்ம முன்னாடியே 2440ன்ற ஸ்ட்ரைக் தான் எடுக்கணும். எல்லாமே நம்ம வந்து முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சது. ஆக்சுவலாக இவனோட அட்வான்ஸ் லெவல் எது எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சது ஆக்சுவலாக. ஓகேங்களா, இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேண்டிலே போயிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியே 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போனாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. இந்த ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்ட்டு. அவனோட ஸ்ட்ரைக் எதில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம்னு தெரியும். அதே மாதிரி அவனோட அட்வான்ஸோட எதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த செகண்டு ஒரு பஃபர் வச்சு என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா. பஃபர் வச்சு ஒரு லிமிட் ஆர்டர் போட்டு வச்சு, அதாவது ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு வச்சு என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா. என்ட்ரி எடுத்திங்கன்னா அது ட்ரிகர் ஆச்சுன்னா மேலே போயிடும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓப்பனுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனுக்கு கீழே நீங்கள் எடுக்கிறீங்க என்ட்ரி, அவன் டார்கெட் போயிட்டானா பரவாயில்ல, ஒரே கேண்டிலில் டார்கெட் போயிட்டானா பரவாயில்ல, கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எவ்வளவோ அந்த அளவுக்கு மேலே போயிட்டானா கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். நீங்கள் 5 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸா, 5 பாயிண்ட் மேலே போயிட்டானா இல்லை 10 பாயிண்ட் மேலே போயிட்டானா கட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். நீங்கள் வெயிட் பண்ணிலாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா இதனுடைய ஸ்ட்ராட்டஜி 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். இன்னொன்று, சப்போஸ் அந்த மாதிரி ஒரு 2 பாயிண்ட் மேலே 3 பாயிண்ட் போய் சடார்னு கீழே வந்து ஓப்பனை கட் பண்ணிட்டானா, ஒரு 5 பாயிண்ட்டை கட் பண்ணிட்டானா வெளியே வந்துடணும். நீங்கள் வெயிட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஓகேங்களா. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியே வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிற என்ட்ரி எப்படி வேணால் எடுக்கலாம். நார்மலாக நீங்கள் இண்டெக்ஸ் ட்ரேட் எப்படி பொறுமையாக பண்ணுவீங்களோ அது மாதிரி யார் வீக், யார் பாசிட்டிவாக இருக்கா, யார் நெகட்டிவாக இருக்கான்னு பார்த்து பொறுமையாக, அது வேறு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கிறது 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் டைமே. உங்களுக்கு ஹோல்டு பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அது என்ட்ரி நீங்கள் 9:16க்கு எடுக்கிறீங்க, 9:20க்கோ இல்லை 9:25க்கோ வெளியே, 9:20க்கு வெளியே வந்துடணும். அவ்வளோதான் விஷயமே. ஒரே கேண்டில் தான் அது. ஓகேங்களா. இல்லை ட்ரைனிங் ஸ்டாப் லாஸஸும் போட்டு வச்சிடணும். ஸ்டாப் லாஸ் வச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி ஓப்பனுக்கு ஓப்பனை தொட்டு க்ளோஸ் வச்சாலும் நீங்கள் வெளியே வந்துடணும் நீங்கள். ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு 5 பாயிண்ட் இருக்கா, 2000 ஸ்டாப் லாஸ் இருக்கா, இல்லை 2000 ஸ்டாப் லாஸ் இருக்கா, அதே அளவுக்கு டார்கெட் போனால் வெளியே வந்துடணும். அந்த போனாலே ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிடணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ப்ராக்டிஸில் தான் வரும் கைஸ். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷன் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது. ஆக்சுவலாக இண்டெக்ஸ் தான் வந்து இன்றைக்கி பயங்கரமான ரேஞ்ச் ஆக்கிட்டான். ஏன்னா மார்க்கெட் எப்போதுமே கைஸ் ஒரு ஓப்பன் விலையை கீழே உடச்சிட்டான், எஸ்டர்டே கீழே உடச்சாலே அது மேக்ஸிமம் ரேஞ்சாக தான் ஆகும். இல்லை அங்கேருந்து லோ வரைக்கும் எடுத்துன்னு வந்துடுவான். ஓகேங்களா. இது 2 தான் நடக்குமே. ஆனால் இதில் என்ன நடந்ததுன்னா, கீழே உடச்சான், ஆனால் லோ வரைக்கும் எடுத்துன்னு வரல. திருப்பி ரிக்கவர் ஆகி மார்க்கெட் மேலே வந்து ரேஞ்ச் ஆக்கி விட்டான். ரேஞ்சு இல்லைனா கீழே ஒன் சைடாக கீழே இறக்கிடுவான். இது 2 தான் நடக்கும். ஆனால் இன்றைக்கி கீழே இறங்கலை, ரேஞ்ச் ஆக்கிட்டான். அவ்வளோதான். ஓகேங்களா. இதில் நம்ம சேஃபாக காலையில் புட்டை எடுத்தது சேஃப் நம்மளுக்கு. ஓகேங்களா. ஒரே என்ட்ரி தான் நல்ல என்ட்ரியாக இருந்தது அது. அவ்வளோதான். ஓகேங்களா. இந்த மாதிரி மைண்ட் செட்டை வச்சுக்கணும் கைஸ். நம்ம ஒரே மாதிரி ட்ரேட் எடுக்கணும் எப்போவுமே. அதே மாதிரி கரெக்டாக நம்ம மார்க்கெட்டை வந்து ஹோல்டு பண்ணுறதோ வச்சு பார்க்குறதோ இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சா தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எதையும் டிசைட் பண்ணக்கூடாது. ஓப்பன் ஆகிட்டு அந்த இடத்துல ப்ரீமியம் என்ன சொல்லுது, மார்க்கெட் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் நீங்கள் என்ட்ரியே போகணும். ஓகேங்களா. என்ன ட்ரெண்டாக ஓனாக இருக்கட்டும், என்ன இதுவும் ஓனாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஓகேங்களா. அந்த டைமில் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் பை செல் பண்ணி, அந்த 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 15 பாயிண்ட் டார்கெட், ஒரு என்ட்ரி ஒரு டார்கெட் முடிஞ்சிச்சா விட்டுடணும். அதோட ஸ்டாப் லாஸ் வச்சாலும் விட்டுடணும். அவ்வளோதான். அதோட மறுநாள் வைக்கணும். இந்த மாதிரி மைண்ட் செட்டை எடுத்துகிட்டு வர நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா டெய்லி நம்மளுக்கு என்ட்ரி இருக்குது. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து லாஸ் ஆனாலும் சின்ன லாஸாக இருக்கும், ப்ராஃபிட் இருந்தாலும் பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சாலும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா வின்னிங் ரேஷியோ அதிகமாகிடும், ஸ்டாப் லாஸ்ன்றது கம்மியாகிடும். அப்போது ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்லேயே இருப்பீங்க. ஓகேங்களா. அது எந்த மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஸ்டாக்கில் பண்ணாலும் சரி, நீங்கள் இண்டெக்ஸில் பண்ணாலும் சரி. ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆனால் நம்ம நினச்ச மாதிரி கீழே வரும். நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணது கீழே இன்றைக்கி 0 to 0 கீழே எடுத்துன்னு போவான் மார்க்கெட்டுன்னு நினச்சேன். இன்றைக்கி நடக்கலை. கண்டிப்பாக அது நாளைக்கு நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிட்டோம் சொல்லி செல்லு நீங்கள் நடக்கும்னு நினைக்கக்கூடாது. மார்க்கெட் யார் சொன்னாலும் சரி, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த டைமில் என்ன சொல்லுதோ அதுதான் செய்யணும். ஓகேங்களா. ஆனால் பொசிஷனாக செல்லில் இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா. 22,150 தாண்டி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அது ட்ரெண்டு மாறி மேலே போகுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் மார்க்கெட் செல்லில் தான் இருக்குது. ஞாபகத்தில் வச்சுங்க. 22,150 170க்கு தாண்டி க்ளோஸ் வைக்கணும் மார்க்கெட். ஒரு கேண்டில் நின்றுச்சின்னு வச்சுக்கிங்க, டே கேண்டில், அப்போ மார்க்கெட் இன்னும் மேலே போயிடும்.
அடுத்த லெவலுக்கு போயிடும் அது. ஓகேங்களா? அது வரைக்கும் மார்க்கெட் அந்த இடம் போகும்போதெல்லாம் அந்த 22,150 22,100 அங்கே போனால் கூட அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. ஓகேங்களா? அதனால் நம்ம அங்கே இருக்கும்போது கீழே வரும் அப்படின்றது தான் பொசிஷனில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்ட்ராடேவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக நீங்கள் எதையுமே மைண்டில் வச்சுக்கக்கூடாது. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்குதோ என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் செய்யணும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் ரிவ்யூ வீடியோ பார்த்தீங்க. நாளைக்கு மார்க்கெட்டை பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.